ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இறைவனோடு என்றும் இணைந்து பயணிக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசிர் ஊடக நண்பர்களே, ஒரு இறைவாக்கினர் 2 பணிகளை செய்ய இறைவனால் அழைக்கப்படுகின்றார். ஒன்று, அவர் மக்களை கடவுளிடம் கொண்டு செல்வது, அதாவது கடவுளின் செய்திகளை, அவருடைய ஆறுதல்களை, அவர் தரும் எச்சரிக்கைகளை இறை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது. இரண்டாவது, மக்களை கடவுளிடம் எடுத்துச் செல்வது, அதாவது மக்களின் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கனவுகள், கண்ணீர்கள், மன்னிப்பிற்கான மன்றாட்டுக்கள் ஆகியவற்றை கடவுளிடம் கொண்டு செல்வது. இப்படிப்பட்ட பணிகளைத்தான் மீகா இறைவாக்கினரும் செய்தார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். ஒரு பக்கம் யூத நாடு வழி தவறி சென்ற பொழுது இறைவனின் பிரதிநிதியாக இருந்து மக்களை இறைவனிடம் கொண்டு வருகின்றார். மறுபக்கம் மக்களின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர்களுக்காக மன்றாடுகின்றார். இதுவே இன்றைய முதல் வாசகத்தின் பகுதியாக இருக்கின்றது. முதலாவதாக, ஆயனில்லாத ஆடுகளைப் போல் இந்த மக்கள் இருந்ததால் அவர்களை வழிநடத்த இறைவனிடம் மன்றாடுகின்றார். இரண்டாவதாக, தம் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மன்றாடுகின்றார். மூன்றாவதாக, மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் மன்றாடுகின்றார். அதாவது இறைவன் தீச்செயல்களை மன்னிக்கின்றார் என்றும் நம் பாவங்களை ஆழ்கடலில் எரிந்து விடுகின்றார் என்றும் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் என்றும் சொல்லி மக்களையும் இறைவனையும் இணைத்து இவர்களிடையே இருந்த இந்த உறவை முழுமையாக புதுப்பிக்கின்ற ஒரு பணியை அவர் மேற்கொண்டார். எல்லா ஆன்மீக சமயங்களிலும் ஆன்மீக வழிகாட்டிகள் இணைப்பாளர்களாக செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். புத்த மதத்தில் ஆன்மீக அனுபவம் பெற்ற ஒருவரை தீர்த்தங்கார் என்று அழைக்கின்றார்கள். இதற்கு படகோட்டி என்பது பொருள். ஒரு படகோட்டி ஆற்றின் இரு கரைகளையும் இணைக்கின்ற பணியை செய்கின்றார். இக்கரையில் உள்ளவர்களை அக்கரைக்கும், அக்கரையில் உள்ளவர்களை இக்கரைக்கும் கொண்டு வருகின்ற ஒரு பணிதான் அவருடைய பணி. இந்த பணியின் பின்னணியில் சிந்திக்கும் பொழுது ஒரு தீர்த்தங்காருடைய பணி என்பது இக்கரையில் உள்ள, அதாவது இந்த பூமியின் மாய கவர்ச்சிகளுக்கு அடிமையாக வாழ்கின்ற மக்களை அக்கரைக்கு, அதாவது விண்ணகத்திற்கு எடுத்து செல்லும் பணியை செய்வதாகும். அதே போல நமது கத்தோலிக்க ஆன்மீக மரபிலும் திருத்தந்தையை போன்டிஃப் என்று அழைப்பது வழக்கம்.
போன் என்றால் பாலம் என்று அர்த்தம். எனவே போன்டிஃப் என்பவர் இறைவனையும் மக்களையும் இணைக்கும் பாலமாக இருக்கின்றார். இந்த இணைக்கும் பணி என்பது ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பணி என்று நினைக்காமல் ஒவ்வொரு மனிதனும், மிகவும் குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய பணியாக இதை கருத வேண்டும். ஜெபங்கள், தியானங்கள் வழியாக இறைவன் தரும் செய்தியை வாழ்வாக்க வேண்டியது ஒருபுறம், தன்னோடு வாழும் மக்களின் ஏக்கங்களை, கண்ணீரை இறைவனிடம் கொண்டு செல்வது மறுபுறம். இதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய அழைக்கப்படுகின்றனர். இன்னும் தெளிவாக சொன்னால், ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய பண்பு அல்லது பணி என்பது மக்களை இறைவனோடும் இறைவனை மக்களோடும் இணைக்கின்ற பணியை செய்வதுதான். இதைத்தான் இறைமகன் இயேசுவும் செய்தார். வானம் திறந்திருப்பதையும் வானதூதர்கள் மேகங்கள் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர் என்று இயேசு நத்தானியேலிடம் சொன்னது அவர் செய்ய இருந்த இணைப்பாளர் பணியை குறித்தே. மீட்பின் சின்னமாகிய சிலுவை இறைவனையும் நம்மையும் சக மனிதர்களையும் இணைக்க அழைக்கும் சின்னம்தானே. இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு தன் தாய் மரியாவை சுட்டி காண்பித்து கொண்டு, நல்ல உறவுகளில் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பது போல நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். நாம் எல்லோரும் இணைந்திருந்து இன்னல்கள் நீங்கி இன்பமாய் வாழ்வோம். இணைபிரியாத எங்கள் தெய்வமே, எங்களை படைத்த நீர் எங்களை காப்பதிலும் பராமரிப்பதிலும் கருத்தாய் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் எல்லோரும் சகோதரர்களைப் போல, சகோதரிகளைப் போல, ஒரு குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களைப் போல இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பது உமது விருப்பமாக இருக்கின்றது. இந்த ஒரு விருப்பத்தை எங்களுடைய விருப்பமாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தாரும். சண்டைகள், சச்சரவுகள் வருகின்ற பொழுது ஒருவரை பற்றி குறைகளை சொல்லி பிரிந்து செல்வதை கைவிட்டு நாங்கள் மற்றவர்களில் இருக்கின்ற நன்மைகளை கண்டுகொண்டு இணைந்து வாழ அருள் தாரும். மீட்பின் சின்னமாகிய சிலுவை எவ்வாறு உம்மையும் எம்மையும் சக மனிதர்களையும் இணைக்கும் அருள் அடையாளமாக இருக்கின்றதோ, அதே போல நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக இருந்து உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்து எல்லோரையும் இணைக்கின்ற பணியில் ஈடுபட தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். எங்கள் ஆதரவும் அடைக்கலவுமான ஆண்டவரே, இதோ இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற திருநெல்வேலி வடக்கன்குளத்தை சார்ந்த திரு வர்கீஸ் பாபு, திருமதி ஜெயா, ஜெனிஷ், மரிய ஜெசி என்னும் இந்த குடும்பத்தாரை முழுவதுமாக ஆசிர்வதியும். உமது வல்லமை நிறைந்த கரங்களிலே, ஆசிர்வாதம் நிறைந்த கரங்களிலே, அதிசயங்களை, அற்புதங்களை, அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பொழிந்து வழிநடத்துகின்ற இந்த கரங்களிலே இந்த குடும்பத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை இந்த குடும்பத்திற்கு தலைவன் இல்லாமல் இருந்தாலும் நீரே இந்த குடும்பத்திற்கு தலைவனாக இருந்து இந்த குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தினீரே. இந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் நீரே நிறைவு செய்து ஆசீர்வதித்தீரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக அருமையான ஒரு மகனையும் மகளையும் கொடுத்து வழிநடத்தி வருகின்றீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த குடும்பத்தின் மீது உமது திருக்கண்களை திருப்பியருளும். இந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து தேவைகளையும் நீர் நன்றாக அறிவீர். இந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையை நீர் அறிவீர். அன்பு ஆண்டவரே, உமது திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த குடும்பத்தை நீரே ஒவ்வொரு நாளும் தாங்கி இவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி நலமான சுகமான ஒரு வளமான வாழ்க்கையை தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று ஆடுகிறோம். குடும்பத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த குடும்பத்தை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்திலே ஒரு மகனாக இருக்கின்ற அந்த மகன் தன்னுடைய வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த வேலையிலே
நல்லதொரு வேலையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்ல வருமானத்தையும் கொடுத்து அதன் வழியாக இந்த குடும்பத்தை தாங்கி வழி நடத்தியவர்களை நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். படிக்கின்ற அந்த மகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த 2 குழந்தைகளுக்கும் நல்ல எதிர்காலத்தை தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த குடும்ப தலைவனாக இருந்து மரணத்தின் மூலம் உம்மோடு இணைந்திருக்கின்ற வர்கீஸ் பாபு என்னும் இந்த சகோதரரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு நித்திய இளைப்பாற்றி முடிவில்லாத வாழ்வை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, சிறப்பாக இந்த குடும்பத்திலே ஒரு அங்கமாக இருக்கின்ற இந்த குடும்பத்தினுடைய மகள் மரிய ஜெஸ்ஸி தன்னுடைய பிறந்த நாளை இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றார். அவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையை தொடர்ந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஒரு நிறைவோடும் வளமையான சிறந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்லுகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் தந்து வழிநடத்துவீராக. நல்ல அறிவையும் ஞானத்தையும் இறை பயத்தையும் இறை வல்லமையாலும் நிரப்பி இந்த மகளை சிறப்பாக வழிநடத்திற அன்பு ஆண்டவரை இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஊடகத்தை கண்டுகொண்டு தனிப்பட்ட விதத்திலோ அல்லது குடும்பமாகவோ ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரியையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய மனங்களில் இருக்கின்ற கருத்துக்களை, எண்ணங்களை, ஏக்கங்களை, கனவுகளை, மன்றாட்டுக்களை அன்பு ஆண்டவரே தயவாய் கேட்டு அவற்றை உமது ஆசீர்வாதங்களாக மாற்றி அவர்கள் மீது பொழிந்து அவர்களை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அவருடைய குடும்பங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி நிறைவான சந்தோஷமான சமாதான வாழ்க்கையை தந்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.